ஒரு வெள்ளை துணியில ஏலக்காய், கிராம்பு, பட்டை, லவங்கம் இந்த மாதிரியான வாசனை பொருட்கள், அதோட ஒரு பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து வாசனை பொருட்கள் எப்பயுமே வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கும் லக்ஷ்மி கடாட்சி பண வரவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நல்ல ஒரு கேள்வி. அதாவது இதை வந்து அரோமா ஆயில்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஹேண்ட்பேக்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து தாந்திரிகத்தில் சார்ந்த விஷயங்கள். ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, வெட்டி வேறு, பச்சை கற்பூரம், பட்டை போதும் 5 பொருள். ஞாயிற்றுக்கிழமை இதை செஞ்சு கட்டி எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டாங்கனாக்கா அந்த பேக்கில் வந்து பண ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ராகுகாலம் யமகண்டம் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது நல்ல தேவதை வாசம் செஞ்சு என்ன கேட்குறீங்களோ அதை ததிஸ்துன்னு ஏற்படுத்தி கொடுப்பா. இதுதான் விஷயம். ஆஃபீஸுன்ற போது பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஊதுபத்தி, பைனாப்பிள் ஃப்ளேவரில் ஊதுபத்தி போடுங்க. வீடுன்ற போது ஜாஸ்மின் மல்லிகைப்பூ ஊதுபத்தி போடுங்க. என்ன விஷயத்தை நீங்கள் எய்ம் பண்ணுறீங்களோ அந்த மெமரியை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். எவ்வளோக்கு எவ்வளோ நெல்லிக்காய் உடம்புல உணவில் சேர்த்துக்கிறாங்களோ அவ்வளோக்கு லட்சுமி கடாட்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நெல்லிக்காய் வீட்டில் உங்கள் வீட்டில் பணம் இருக்கணுமா, நெல்லிக்காய் ஊறுகாய் டைனிங் டேபிளில் இருக்கட்டும். வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆன்மீக வேர்ல்ட் நிகழ்ச்சியில யாரை சந்திச்சு பேச போறோம்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இதுல குறிப்பா நான் என்ன கேட்க போறேன்னா, சில பேர் பார்த்தா வந்து எப்பவுமே வந்துட்டு அவங்க இருக்கிற இடத்துலயா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க யூஸ் பண்ற ஹேண்ட்பேக்லயே இருக்கட்டும், அவங்க என்ன ஒரு குட்டி மணி பர்ஸா கூட இருக்கட்டும், அதுல பார்த்தா வந்து நிறைய பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வெள்ளை துணியில ஏலக்காய், கிராம்பு, பட்டை, லவங்கம் இந்த மாதிரியான வாசனை பொருட்கள், அதோட ஒரு பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து வாசனை பொருட்கள் எப்பயுமே வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய நகை கடைகளாக இருக்கட்டும், அங்கேயும் இருக்கும். ஸோ நிறைய ஆஃபீஸஸ்ல பார்த்தா ஒரு டப்பாலே வச்சிருப்பாங்க. இந்த நார்த் இந்தியன் ஓட நகை கடைகளுக்கு போனால் அந்த இடத்துல பாக்ஸ்லேயும் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கும் லக்ஷ்மி கடாட்சி பண வரவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நல்ல ஒரு கேள்வி. அதாவது இதை வந்து அரோமா ஆயில்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஹேண்ட்பேக்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து தாந்திரிகத்தில் சார்ந்த விஷயங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, வெட்டி வேறு, பச்சை கற்பூரம், பட்டை போதும் 5 பொருள். இதை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மஞ்சள் துணி, அந்த துணி வந்து வெள்ளை துணியை வந்து மஞ்சளில் நனைச்சி காய வச்சிடணும். அந்த நினைக்கும் போது அந்த மஞ்சள் வந்து கொஞ்சம் பன்னீர் ஊற்று கலந்து அதில் துணியை முக்கி காய வச்சிட்டிங்கன்னா அது எல்லோவாகிடும். அதை எடுத்து இதெல்லாம் அதில் போட்டு கட்டிட்டு வீட்டில் பூஜை ரூமில் வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமியை நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு, கூட ஜாதகம் இருக்குது அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் 2ஆம் பாவ அதிபதி தான் தனக்காரகன். ஸோ உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கடக லக்கணம்னு வச்சுக்கோங்களேன், 2ஆம் பாவன்றது சிம்மம் ஆகிடும். ஞாயிற்றுக்கிழமை இதை செஞ்சு கட்டி எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டாங்கனாக்கா அந்த பேக்கில் வந்து பண ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. ஸோ எப்போவுமேனா உடனே சொல்லுவாங்க, அப்புறம் 1 லட்சம் 2 லட்சம் இருந்துக்கிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த எஃபெக்ட்டுக்கு ஏற்ற வருமானம் அந்த பேக்கில் இருக்கும். இது ஹேண்ட் பேக்குக்கு. இதே வீட்டில்னு வச்சுக்கோங்க, வெட்டி வேர் பொடி, பச்சை கற்பூரம் பொடி, ஏலக்காய் பொடி போதும். இந்த 3 பொடியையும் இந்த தூபம் இந்த நிலக்கரியில் வந்து தூபம் போட்டு அந்த தூபத்தை வந்து பணம் வைக்கக்கூடிய பீரோ, கிச்சனு, வீட்டு வாசப்படி, துளசி செடிக்கிட்ட, மருதாணி செடிக்கிட்ட, செடிகள் கிட்ட அந்த வீடை சுற்றி இந்த அரோமா வைக்கும்போது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பவுமே இருக்கும். ஸோ சில விஷயங்கள் வந்து அதோட முறைப்படி செய்யும் போது நிச்சயமா சக்ஸஸ் இருக்கும். இப்போ ராகு காலத்தில் போய் இந்த புகையை போடும்போது வேற ஏதாவது தேவதையும் உள்ளே வந்து உட்காந்துரும், அடிக்கவும் செய்யும். அப்போ எப்போ செய்யலாம்? பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம், இல்லையா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் செய்யலாம். ஸோ நாள் கிழமைகள்ன்றது அதில் இருக்குது. ஸோ ராகுகாலம் யமகண்டம் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது நல்ல தேவதை வாசம் செஞ்சு என்ன கேட்குறீங்களோ அதை ததிஸ்துன்னு ஏற்படுத்தி கொடுப்பா. இதுதான் விஷயம். ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தேங்காவை எடுத்து நல்ல ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும். இந்த நீட்டாக இந்த சின்னதாலாம் இல்லை, நல்லா அழகாக பூரணமாக இருக்கணும். அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு குடுமி வரைக்கும் வச்சுக்கோங்க. மஞ்சளில் வந்து கொஞ்சம் சந்தனத்தை கலந்து பன்னீரை கலந்து குழப்பிக்கோங்க, நல்லா தடவுங்க.
தடவுனதுக்கு அப்புறமா ஒரு சிகப்பு துணி, பட்டு துணி அத எடுங்க. இல்ல பச்சை கலர் 2 கலர்ல எது வேணா அத எடுத்து அத விரிச்சு, அந்த தேங்காவ வச்சுட்டு, கூட வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம், ஏலக்காய், பட்டை அவ்வளோதான். பிரிஞ்சி இலை வச்சு இதோட வச்சு கட்டி வாசல்ல கட்டிருங்க. அவ்வளோதான். இது வந்து இந்த வாசல்ல கட்டுறது வந்து 90 நாள் வரைக்கும் வேலை செய்யும். ஓ! கட்டிட்டு எப்பவுமே ஆஃபீஸ்ல தூபம் போடும்போது அதுக்கு ஒரு தூபத்த காட்டுங்க. நல்ல ஒரு சிறப்ப ஏற்படுத்தி குடுக்கும். நல்ல ஒரு ஃப்ளோ. வாடிக்கையாளர் வந்து வாங்குறது திருப்தியோட போவாங்க. சிறப்பு. அவங்க நம்ம ஆடே குடுக்க தேவையில்ல. அவங்க போய் ஒரு 10 பேர அனுப்பிச்சு வைப்பாங்க. ஓகே. நம்பிக்கையான கடை அப்படின்ற ஒரு பேர ஏற்படுத்தி குடுக்கும். ஓகே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு, இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம். நம்மளுக்கு நெறைய எவ்ளோ வேலை பார்த்தாலும் அதுக்கான பலன் கிடைக்காது. சில நேரங்கள்ல நம்ம இந்த ஒரு விஷயம் பண்ணணும்னு நெனைப்போம். ஆனா, அந்த விஷயத்த பண்ண மாட்டோம். மறந்து போயிருவோம். ஸோ, அதுக்கெல்லாம் இந்த மாதிரியான பொருட்கள கூட வச்சுக்கிட்டு அது வந்து சரியாயிடும். நல்லா இருக்கும். சூப்பரா ம். இருக்கும். ம். ஆஃபீஸ்ன்ற போது பார்த்தீங்கன்னா, பைனாப்பிள் ஊதுபத்தி, பைனாப்பிள் ஃப்ளேவர்ல ஊதுபத்தி போடுங்க. வீடுன்ற போது ஜாஸ்மின் மல்லிகைப்பூ ஊதுபத்தி போடுங்க. என்ன விஷயத்த நீங்க எய்ம் பண்றீங்களோ, அந்த மெமரிய ஸ்ட்ராங்கா வச்சிருக்கும். எப்படி பேசணும்னு சீர்படுத்தி குடுக்கும் ஒரு ஆஃபீஸ்ல. வரவங்கள வந்து ஈர்ப்பு. ஏன்ச்சு போமாட்டான். உட்காந்துட்டு இன்னும் என்ன பார்க்கலாம்? இருக்கிறதுல என்னத்த சேஃப்டி பண்ணி வாங்கலாம்? அப்படின்ற யோசனைகள தோண்ட வைக்கும். ஓகே. நம்மளோட வார்த்தைக்கு ஒரு வலிமை இருக்கும். ஒரு விஷயம் சொன்னா, அந்த வார்த்தைக்கு ஒரு வலிமை இருக்கும். நம்ம 2 ஷோல்டர் சைடும் வந்துட்டு, அ 2 தேவதைகள் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான வாசனை பொருட்கள் நீங்க சொன்ன மாரி ஹேண்ட்பேக்ல வச்சுக்கிட்டாவோ, இல்ல எப்பயும் போலவே கையில இருக்க பர்ஸ்லயோ, அவங்க இருக்கிற வேலை பார்க்குற டேபிள்லயோ எங்கேயோ வச்சுக்கிட்டாலுமே வச்சிருந்தாலும், அவங்க நினைக்கிற வேலைய வந்து சரியா பண்ணிரலாமா? அதாவது நான் எப்படி கேட்கிறேன்னா, இந்த விதை சில ஒரு விஷயம் பண்ணணும்னு நெனைப்பாங்க. அது வந்து அப்புறம் பண்ணிக்கலாம். டைம் வராது. ஏதாவது ஒரு வேலையா அது வந்து கால தாமதமாக்குவாங்க. இப்ப நம்ம அத பண்ணணுமா? இன்னைக்கே பண்ணணுமா? அப்படிங்கிற சில அ தவறான ஒரு யோசனைகள்லாம் வரும். ஒரு விஷயம் வாங்க போணுனா கூட இன்னைக்கு எதுக்கு போணும்? ரொம்ப தூரமா இருக்கு. அப்புறம் போவோம். இவங்கள இன்னைக்கு நம்ம பார்க்கணுமா? எதுக்கு பார்க்கணும்? அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால தாமதமாகிக்கிட்டே போகும். இதெல்லாம் சரியாகுமா? இந்த மாதிரி வச்சு நிஜமா இந்த விஷயங்கள் நெறைய விஷயங்கள் சக்சஸ் ஆகும். ஃபர்ஸ்ட்டு வந்து காலன்றவர் சிவபெருமான். அந்த சிவபெருமான் கோவில்ல ஒரு எலுமிச்சம்பழத்த வச்சு இதோட சேர்த்து வைங்க. செய்ற வேலைய நீங்க செய்றீங்களோ இல்லையோ, இது புஷ் பண்ணி உங்கள செய்ய வச்சுரும். ம். நெறைய விஷயங்கள்ல இருக்க தடைகள உடைச்சு குடுத்துரும். மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸ விட மைண்ட் ஸ்லோ ஆவுறத ஃப்ரீக்வன்சி ஏற்படுத்தி குடுக்கும். இந்த நேரத்துக்கு இது செய்யணும். நான் செஞ்சு தான் ஆவேன்ற அளவுக்கு ஏற்படுத்தி குடுக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நெல்லிக்காய் உடம்புல உணவுல சேர்த்துக்கிறாங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ லட்சுமி கடாட்சம் ஏற்படுத்தி ஓ! குடுக்கும். நெல்லிக்காய்க்கு அவ்வளோ பவர் இருக்கு. நெல்லிக்காய் உங்க வீட்ல பணம் இருக்கணுமா? நெல்லிக்காய் ஊறுகாய் டைனிங் டேபிள்ல இருக்கட்டும். போதும். ஓகே. பணத்த ஏற்படுத்தி குடுத்துரும். ஊறுகாய் இருக்கிற வீட்ல குபேரன் உட்கார்ந்துருவான். ஓகே. அதுவும் நெல்லிக்காய் ஊறுகான்ற போது குபேரர் உட்கார்ந்து வாசம் செய்ய ஆரம்பிச்சுருவார். அத பூசானம் புடிக்க வைக்கிறது, இந்த மாரிலாம் வைக்கும்போதெல்லாம் பண இழப்ப ஏற்படுத்தி குடுக்கும். செய்றீங்களா? காலி ஆயிடுச்சா? உடனே பண்ணி வச்சுடுங்க. நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு நெல்லிக்காய் பத்தி பேசணும்னா ஒரு 10 டாபிக் பேசலாம். கண்டிப்பா. அவ்ளோ விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா. இதுல வந்து எலுமிச்சம்பழத்த நீங்க ஏத்துக்கும்போது இன்னும் நன்மைகள் ஏற்படுத்தி குடுக்கும். சிறப்பு. நன்றி. நன்றி.